ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்துறதுனால இவங்க குடும்பமே காயம் பட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்துறதுனால இவன் மட்டும் தப்பிச்சு வர்றான். அவங்க அப்பா அம்மா உயிரிழந்துட்டாங்க. இந்த கதையை வந்து யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல வந்து சொல்றான். இதனுடைய மொழிபெயர்ப்பாளர் இவனுடைய கதையை கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க. அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. On the 14th of July 2022, sorry, I'm a bit emotional as well. I was in Vinica with my mama in hospital and the bomb came to this hospital. Це був останній раз, коли я бачив свою маму, і це був останній раз, коли я зміг з нею попрощатися. I will help you, no worries. போரால பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு உயிர்கள் தான். ஆனால் இதே போல் தமிழ் ஈழத்தில் வந்து கிட்டத்தட்ட இப்படி வீடியோ போடணும் அப்படின்னா தமிழ் ஈழத்தப்பட்ட இழந்த உயிர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள் பற்றி 1,00,000 வீடியோக்கள் போடலாம். இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் வீட்டை உடைச்சிட்டாங்கன்னு நம்ம கைது பண்ணுறதை பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வீடியோக்களில் வந்து நம்மளுடைய சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் உணர்ந்து இந்த வீடியோவோட கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நன்றி, வணக்கம். அதை மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.